எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம், அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணி அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுறதுக்கும் வீடியோ பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறேன்னா, என்னோட ஒரு குளத்துக்கு பக்கத்தில் கொண்டு போய் நிப்பாட்டுறாலேன்னு நினைக்காதீங்க. இது எங்கள் சர்ச்சில் அந்த ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இது திருமுழுக்கு ஞானஸ்தானம். ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு கொடுக்குறது திலிப்பு ஞானஸ்தானம் கொடுப்பாங்க குழந்தையிலே எடுத்தால். அது போக 13 இயர்ஸ்க்கு மேலே அவங்க பெரிய ஆளானதுக்கப்புறம் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக டைரெக்டாக திருமுழுக்கு ஞானஸ்தானம் தான் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் திடப்படுத்துதல் கிளாஸ் நடத்தி அப்புறம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம அதை பற்றி ஜீசஸ் பற்றி ப்ளஸ் நம்ம பைபிள் என்னென்ன கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு திடப்படுத்துதல் அப்போ கம்யூனியன் அதாவது கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அப்போ தான் நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம அப்பமும் திராட்சரசமும் சாப்பிட முடியும். நம்ம பாவங்களையெல்லாம் போக்கிட்டு நம்ம இனிமேல் பாவங்களையெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுக்கிறோம். ஞானஸ்தானம் எதுக்காக பண்ணுறோன்னா, நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு அங்கத்தினராக செய்கிறதுக்காகவும் அதே மாதிரி கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்றதுக்காகவும் இனிமேல் சிலுவையின் ஒரு அடையாளத்தை மட்டுமே நம்ம போடுவோம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க எங்கள் சர்ச்சில். இது அன்றைக்கி இந்த சண்டே எங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இதில் நானும் எங்கள் வீட்டிலே இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணல, என் தங்கச்சி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா. இந்த ஃபஸ்ட்டு பொண்ணு தான் என் தங்கச்சி, எங்கள் சித்தியோட பொண்ணு. அவளுக்கு தான் இப்போ ஞானஸ்தானம் கொடுக்க போயிருந்தோம். ஏன்னா எங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் திடப்படுத்தல் கிளாஸ் போயிட்டுருக்கோம் எங்களுக்கு கன்ஃபர்மேஷனுக்காக. அது எடுத்தால் என்ன ஆகும்னா, எங்களுக்கு ஒரு சர்ச்சில் மெம்பர்ஷிப் கிடைக்கும். இந்த சர்ச்சில் உறுப்பினர் அப்படிங்கிறதுக்கான மெம்பர்ஷிப் கிடைக்கும். நாங்கள் அங்கே எல்லா சகல விதமான எங்களோட அடுத்தடுத்து நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே அதில் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அந்த உறுப்பினர் எங்களுக்கு உறுப்பினர்கிட்ட தேவைப்படுது. அதனால் எங்களோட மேரேஜ் ஆகட்டும், ஒரு நல்ல விஷயங்களாகட்டும், கெட்ட விஷயங்களாகட்டும், எல்லா விஷயத்துக்குமே அந்த உறுப்பினருங்கிற ஒரு இது இருந்தால் தான் அட்டை இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். அதனால் நம்ம அதுக்கு சேரணும் அப்படின்னா கம்பல்சரி நம்ம திடப்படுத்துதல் எடுத்து கன்ஃபர்மேஷன் பண்ணியிருந்துருக்கணும், கம்யூனியன் எடுத்துருக்கணும். அப்போ தான் நம்ம அங்கே ஒரு அங்கத்தினர் ஆக முடியும். இது எல்லா சர்ச்சிலையும் இதே நடைமுறை தான் உண்டு. அதனால் இந்த வாரம் எங்களுக்கு திருமுழுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருந்தாங்க. அதாவது முழுக்கு ஞானஸ்தானம் சொல்லுவாங்க, இல்லைன்னா பாப்டிசம் சொல்லுவாங்க. அது கொடுத்தாங்க. அது அன்றைக்கி எங்கள் தங்கச்சி தான் ஃபஸ்ட்டு பேர் கொடுத்துருந்தா. அதனால் அவள் தான் ஃபஸ்ட்டு போன உடனே ஐயர் 2 பேர் இருந்திருந்தாங்க. ஒருத்தர் கீழே இருந்தார். இவர் பேர் லிவிங்ஸ்டன், அவர் பேர் வில்சன் ஐயர் சாரி தப்பாக சொல்லிட்டேன். இவர் பேர் வில்சன். இவர் தான் எங்கள் தங்கச்சிக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது. ஃபஸ்ட்டு அவங்க ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்கள 3 தடவை முக்கி எடுப்பாங்க. முக்கலைன்னா உட்காந்து முக்கி விட்டுருவாங்க. 3 தடவை முக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்க நெத்தியில் சிலுவையின் அடையாளத்தை வரைகிறோம். இதுக்கப்புறம் அவங்க ஜீசஸ் மட்டுமே ஃபாலோ பண்ணுறவங்க, ஜீசஸ்க்கு உண்மையாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரேயர் பண்ணி அவங்க சிலுவையின் அடையாளத்தை எங்களோட நெத்தியில் வரைவாங்க. இதுதான் எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறது. இதுக்கு நிறையா ஆக்சுவலாக நாங்கள் வால்பாறையில் இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அது பெரிய விருந்தாகவே பண்ணுவாங்க. ஏன்னா ஞானஸ்தானம் பெற்றதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ஒரு கல்யாணம் மற்றபடி சடங்கு அந்த மாதிரி பெரிய விழா மாதிரி கொண்டாடி எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் பரிமாறுவாங்க. நாங்கள் இங்கே சிம்பிளாக முடிச்சிட்டோம். எங்கள் வீட்டை மட்டும் முடிச்சிட்டோம். மற்ற ரிலேஷன்ஸ் யாரையும் கூப்பிடலை. எங்கள் தங்கச்சி, நானும் எங்கள் சித்தி எங்களோட முடிச்சிட்டோம். அப்புறம் நாங்கள் அன்றைக்கி போயிட்டு நான் தான் அவள் கூட நின்றுட்டு இருந்தேன். அவள் கூட்டிகிட்டு வரதுக்கு. அதனால் என்னால் பெருசாக வீடியோ எடுக்க முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இது எங்களுடைய ஒரு நல்ல விஷயம், எங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் கொடுத்ததுக்கு முன்னாடி எங்களுக்கு ஃபோட்டோலாம் எடுத்தாங்க, குரூப் ஃபோட்டோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செப்ரேட்டாக ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்திருந்தார், அந்த ஃபோட்டோவை எடுத்தாங்க. இதே மாதிரி திடப்படுத்துதல் வீடியோவும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டனில் ஆளுங்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். டாட்டா, டேக் கேர், பை, டாட்டா.